நாம யூஸ் பண்ணுற ஏடிஎம் கார்ட்ஸ் எல்லாமே மாஸ்டர், விசா இந்த மாதிரி கார்ட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் பெரும்பாலானவங்க. ஆனால் நம்ம இந்தியாவிலே இருக்கக்கூடிய ஒரு நல்ல இன்கம் நமக்கு டெவலப் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய கவர்மெண்ட்லேருந்து நமக்காக ஒரு ஸ்விட்சிங் டொமைனை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதுதான் என்பிசிஐ. என்பிசிஐலேருந்து ரூபே கார்ட்ஸை நமக்கு கொடுக்குறாங்க. இது பிரதம மந்திரி அவர்களால் கூட நிறைய பேருக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ரூபே கார்ட்ஸை வாங்கிக்கோங்க அப்படின்னு நிறைய அவேர்னஸ் வீடியோஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மாஸ்டர் கார்டு இல்லை விசா கார்டு போகிறீங்க அப்படின்னா அதில் பெர் டிரான்சாக்ஷன் லிமிட், ஸ்விட்சிங் ஃபீஸ், இந்த மாதிரி கார்டு மெயின்டெனன்ஸ் சார்ஜ் இப்படி எல்லாமே அதிகமாக இருக்கும். ஆனால் ரூபே கார்டு அப்படிங்கிறது உங்களுக்கு இது எல்லாத்தினுடைய பண பரிவர்த்தனைக்குமான எல்லாத்துக்குமான சார்ஜஸ் ரொம்பவே குறைவாக இருக்கும். ஒரு பெர் டிரான்சாக்ஷன் லிமிட் 0.60, அதாவது 60 பைசா. அதே மாதிரி ஸ்விட்சிங் ஃபீஸ், அப்புறம் கார்டு மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் எல்லாமே கம்மியாக இருக்குது. இதெல்லாம் எப்படி கொடுக்க முடியுது கவர்மெண்டால அப்படின்னு கேட்குறீங்களா? என்பிசிஐ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன். அப்படின்னா ப்ராஃபிட் அதிகமாக எதிர்பார்க்காம மக்களுக்கு சேவை செய்வதற்காகவே நம்மளுடைய இந்தியாவில் உருவாக்கப்பட்ட ஆர்பிஐயோட ஒரு அம்பர்லா ஆர்கனைசேஷன் தான் என்பிசிஐ. ஸோ என்பிசிஐ அஃபோர்ட் பண்ணுற ரூபே கார்ட்ஸை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி எப்படி இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு தானே கேட்குறீங்க. உங்கள் பேங்க்குக்கு போகிறீங்க, நீங்கள் ஏடிஎம் கார்டுக்கு அப்ளை பண்ணும் பொழுது ரூபே கார்டு அப்படிங்கிறத ஸ்பெசிஃபிக்காக டிக் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ரூபே கார்டு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா பேங்க்ல இருக்க மேனேஜர்ஸ் உங்களுக்கு விசா இல்லை மாஸ்டர் கொடுப்பாங்க. விசா அண்ட் மாஸ்டர் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருந்தாலும் என்பிசிஐ அப்படிங்கிறது நம்மளோட பிராண்ட், அதை எப்பயும் மறந்துடாதீங்க. ஸோ ரூபே கார்டை மோஸ்ட்லி பயன்படுத்துங்க. சில இடத்துல கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருந்தது. இது 2013 16 அந்த காலகட்டத்தில் சில இடங்களில் அந்த கார்டோடைய அவைலபிலிட்டி இல்லாமல் இருந்தது, அதாவது ஆக்சஸ் பாயிண்ட்ஸ் இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போ எல்லாமே சரி பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு எல்லாமே ஒரு ரெகுலரைஸ் ஆகி எந்த இடத்துலையும் நமக்கு இன்ட்ரப்ட் இல்லாத ஒரு நல்ல சர்வீஸாக கவர்மெண்ட் அண்ட் என்பிசிஐ நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நாம் இதை பழகிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, பாய்.